அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டிலே உலக நாடுகள் பலதும் அதுவரையில் தாங்கள் அனுபவித்து வந்த காலனிய ஆதிக்கத்திலிருந்து போராடி வெற்றி கண்டார்கள். அப்படி விடுதலை அடைந்த நாடுகள் ஒவ்வொன்றும் தங்கள் விடுதலை போராட்டத்தை மிக அழகாக ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பல நாடுகளும் போராடி விடுதலை பெற்றிருந்தாலும் கூட இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு மிகவும் பிரபலமாக பாராட்டும் விதத்தில் உலக நாடுகளால் அறியப்படுகிறது. அப்படி என்ன சிறப்பு நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கு? அண்ணல் காந்தியடிகளின் தலைமையிலே கத்தியின்றி இரத்தமின்றி அறவழியிலே போராட்டம் என்பதை மிகவும் வேறுபட்ட ஒரு பார்வையோடு முன்னெடுத்தார். அவர் மூலமாக இந்த அறவழி போராட்டமானது பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது. மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கிக் கொண்டும் எதிரி என்றொருவரை நிர்ணயித்து அவரை கொல்ல முயற்சிப்பது போன்ற பழக்கங்களிலிருந்து மாறுபட்டு அகிம்சை வழியிலே நின்று இத்தனை பெரிய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார். அந்த நிலையிலே அவர் முன்னெடுத்த அந்த ஏற்பாடுகள், இயக்கங்கள், அது எல்லாவற்றிற்கும் காரணமாக தனித்தனியே அவரவர்கள் அளவிலே போராட்ட குணத்தோடு, அறவழியில் போராட்ட குணத்தோடு போராடிய மக்கள் எல்லோரும் காரணமாகிறார்கள். அந்த நிலையில் சுதந்திரத்தை கொண்டாடும் நாம் பல ஆயிரம் மக்களினுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் சேர்த்துத்தான் கொண்டாடுகிறோம். அதிலேயும் சிலருடைய தியாகம் மிகவும் வேறுபட்டதாக, அதிகம் அறியப்படாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியின் தியாக வாழ்க்கை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் பெயர் உஷா மேத்தா. இந்த அம்மையார் காந்தியடிகளினுடைய செயற்பாடுகளாலே மிகச்சிறு வயதிலேயே ஈர்க்கப்பட்டார். குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த அம்மையார் தான் 5 வயது அடைந்திருந்த போது பெற்றோரோடு சேர்ந்து காந்தியடிகள் அங்கே வருகை தந்திருந்த ஒரு ஆசிரமத்திற்கு சென்றார். 1920ஆம் ஆண்டு பிறந்த அம்மையார் 25 வாக்கிலே இந்த சம்பவம், 5 வயது குழந்தை வாழ்விலே நடந்த சம்பவம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போதங்கே காந்தியடிகள் மேற்கொண்டிருந்த மிகவும் எளிமையான வாழ்க்கை முறை, மக்களிடையே அவர் அன்போடு பேசி பழகிய அவருடைய குணநலன்கள், எப்போதும் மக்கள் நலம் குறித்தே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பது, ராட்டினம் சுற்றுவது போன்ற பண்புகளாலே ஈர்க்கப்பட்டார். 8 வயது ஆகியிருந்தபோது காந்தியடிகள் சைமன் கமிஷனை எதிர்த்து, சைமன் குழுவை எதிர்த்து போராட்டம் ஒன்றை அறிவித்தார். அதற்கு நாடெங்கிலும் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் மக்கள் ஒன்று திரண்டு சைமன் வெளியேறு என்று கூறக்கூடிய அந்த வாசகம் மிகவும் பிரபலமாக இருந்தது. இதனால் 8 வயது சிறுமியான இந்த அம்மையார், உஷா மேத்தா அம்மையார், தன்னோடு கூட படித்த மாணவர்களையும் தோழர் தோழிகளையும் அழைத்து கொண்டு நம் பங்கிற்கு நாமும் வீதிகளிலே சென்று போராடுவோம் என்று அவர்களை உற்சாகமூட்டி காலை வேளைகளிலே பெரியவர்கள் போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக வெளியேறு சைமன் என்று கூறிக்கொண்டு வீதிகளிலே இறங்கி போராடத் தொடங்கினார். அந்த விதத்தில் சிறுவர்களுக்கு தலைமை தாங்கி உஷா மேத்தா அம்மையார் வீதிகளில் நடைபோட்ட போது அதை பார்த்த காவலாளிகள் அதை எதிர்த்தார்கள். காவல்துறையினருடைய தடியடி அந்த குழந்தைகள் பேரிலும் பாய்ந்தது. அப்போது முன்வரிசையிலே மூவண்ண கொடி தாங்கி நடந்த சிறுமியின் பேரிலே பட்ட அடி அந்த சிறுமியை நிலைகுலையச் செய்தது. கீழே விழுந்தபோது கொடியோடு அந்த குழந்தை விழுந்த கோலத்தை பார்த்து உஷா மேத்தா அம்மையார் துடிதுடித்தார். இந்த செய்தியை தங்கள் பெற்றோர்களிடம் சிறு குழந்தைகள் தெரியப்படுத்த பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு மூவண்ண கொடியை ஆடையாக போர்த்தி வீதிகளிலே நடந்து வரும்படியாக செய்தார்கள். அப்போது அதை பார்த்த உஷா மேத்தா அம்மையார், உங்கள் தடிகள் எங்களை வேண்டுமானால் பதம் பார்க்கலாம், ஆனால் எங்கள் கொடியை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது, நாங்கள் சுதந்திரத்தை அடைந்தே தீருவோம் என்று கோஷம் எழுப்பினார். 8 வயது பெண்ணினுள்ளே இத்தனை பெரிய தாக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அண்ணல் காந்தியடிகளினுடைய வழியை அம்மையார் வாழும் காலம் முழுவதும் பின்பற்றினார். காந்தியடிகளினுடைய முன்னெடுப்பிலே அம்மையார் கடைசி வரையிலும் திருமணம் செய்து கொள்ளாது தான் மக்களுக்கான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார். மிகவும் எளிமையான உடை, அதுவும் காதி உடை மட்டுமே அணிவதை வழக்கமாக விரதமாக கொண்டிருந்தார் இந்த அம்மையார். சில ஆண்டுகள் அவருடைய தந்தையார் ஆங்கிலேய அரசின் கீழே நீதிபதியாக பணியாற்றியதாலே அம்மையாரினுடைய இந்த செயல்பாடுகள் வீட்டில் உள்ளவர்களாலே வரவேற்க முடியாமல் இருந்தது.
ஆனால் 1932ஆம் ஆண்டு அவருடைய தந்தையார் நீதிபதி பணியிலிருந்து ஓய்வு பெற்று மும்பை மாநகரத்திற்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு தன்னுடைய சுதந்திரப் போராட்ட முன்னெடுப்புகளிலே எந்தவிதமான தடைபாடும் இல்லாமல் செயல்படுவதற்கு அம்மையாருக்கு அங்கீகாரம் கிடைத்தது. 12-14 வயதிற்குள்ளே அம்மையார் காந்தியடிகளினுடைய சொற்களால் ஈர்க்கப்பட்டும் அவருடைய கட்டுரைகள், அவருடைய பேச்சுக்களை எல்லாம் எழுத்துரு கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து தன்னுள்ளே சுதந்திரக் கனலை ஏற்றிக்கொண்டார். அப்போதுதான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தையும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையும் அறிவித்திருந்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி அதில் எத்தனை தூரம் பங்கு கொள்ள முடியுமோ அத்தனை தூரம் உஷா மேத்தா அம்மையார் பங்கு கொண்டார். மைதானங்களிலே வெளியே சென்று போராடுவது, கோஷம் எழுப்புவது, சுவரொட்டிகள் ஒட்டுவது, மாலை வேளைகளில் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு கையிலே சீட்டு கொடுத்து அதிலே சுதந்திரம் குறித்த கேலி சித்திரங்கள், வாசகங்கள் முதலியவற்றை விநியோகம் செய்வது என்று தன்னால் ஆன பணியை 15 வயது சிறுமியான இந்த அம்மையார் செய்து வந்தார். சுதந்திர போராட்டம் குறித்த தாக்கத்தை இளைஞர்களிடம் ஏற்படுத்த வேண்டும், சிறுவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் கைகொண்டவராக உஷா மேத்தா அம்மையாரை நாம் பார்க்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அம்மையார் கலந்து கொண்ட போது சிறைக்கு செல்லும்படியான ஒரு நிலை வாய்த்தது. சில ஆண்டுகள், சில மாதங்கள் சிறைவாசம் செய்து முடித்து வந்த அம்மையாரினுடைய மனமும் உடலும் சோர்ந்திருந்தது. ஆனால் உள்ளத்தினுள்ளே கொழுந்துவிட்டெறிந்த சுதந்திர கனல் அம்மையாரை ஓய்வு கொள்ள விடாமல் தான் மீண்டும் தெருவிற்கு வந்து போராட்டம் செய்வதற்கான முயற்சியை கொடுத்தது. அந்த உத்வேகத்தோடு வெளிப்பட்ட அம்மையார் இனி வீதிகளில் சென்று போராடுவதைக் காட்டிலும் வெள்ளையர்களை அவர்களைப் போலேயே ஒரு ஆயுதம் கொண்டுதான் எதிர்க்க வேண்டும் என்று அறிந்து கொண்டார். அதற்காக வேண்டி காங்கிரஸ் வானொலி என்ற பெயரிலே இரகசியமான ஒரு வானொலி தளத்தை ஏற்படுத்தினார். அதற்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த சிகாகோ நகரத்திலிருந்து சில இந்தியர்கள் வழங்க அவற்றை கொண்டு இரகசியமாக ஒரு வானொலி தளத்தை அமைத்து கொண்டார். அதன் மூலமாக செய்திகளை எல்லா தலைவர்களுக்கும் பரப்புவதையே தனக்கு பணியாக கொண்டிருந்தார். இந்தியாவிலே பல்வேறு கட்டுப்பாடுகள் நிலவிய காலம். தனியார் வானொலி முதலியவற்றை நடத்தி கொள்ள முடியாது. அதன் மூலம் ஆங்கிலேயர்கள் மக்கள் செய்தி தொடர்பு அற்றவர்களாக இருக்கும்படியாய் பார்த்து கொண்டார்கள். அதை எதிர்த்து 1940களிலே இரகசியமாக ஒரு வானொலி அமைப்பையே ஏற்படுத்தி இருந்தார் இந்த அம்மையார். தன் தோழிகள் பலரோடும் சேர்ந்து கொண்டு அம்மையார் செய்து வந்த இந்த பணியின் மூலமாக சுதந்திரப் போராட்ட தலைவர்கள் பலருக்கும் இரகசியமான செய்திகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதை சிறிது காலத்திலேயே அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் இந்த வானொலி தளம் எங்கிருந்து இயங்குகிறது என்பதை கண்டுபிடிக்க தீவிரமாக முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் எளிமையாக அறிந்து கொள்ள முடியாதபடி அம்மையார் ஒவ்வொரு நாளும் அந்த தளத்தை மாற்றியமைத்து கொண்டே இருந்தார். தன் தோழிகளுடைய வீடுகளுக்கு சென்று அங்கே அந்த உபகரணங்களையெல்லாம் பரப்பி அடுக்கி வானொலி செய்திகளை பரவிக்கொண்டு வந்தார். இப்படி பணியாற்றி வந்த காலத்தில்தான் இவர்களுடனேயே இருந்த இவர்களுடைய தோழி ஒருத்தியின் மூலமாக அவர்கள் மூலமாக இந்த தளம் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட காவல்துறையினர் அதை கண்டுபிடித்து உபகரணங்களையும் வீசி எறிந்தார்கள். இதிலே கலந்து கொண்டதற்காக வேண்டி அம்மையாரோடு சேர்ந்து, உஷா மேத்தா அம்மையாரோடு சேர்ந்து இன்னும் சில தோழிகள் காவல்துறையினர் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 6 மாத காலம் தனியே இந்த அம்மையார் சிறையிலே வாடிய போது இவரிடம் ஆசை வார்த்தைகள் கூறி, உன்னை வெளிநாட்டிற்கு கல்வி பயில அனுப்பி வைக்கிறோம், உனக்கு அரசாங்கத்தில் வேலை பெற்று தருகிறோம் என்றெல்லாம் கூறி என்னென்ன செய்திகள் பரிமாறப்பட்டது, யார் யாருக்கு இந்த செய்திகள் சென்றன, அரசு குறித்த இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கியது யார் என்பன போன்ற கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டது. ஆனால் 6 மாத காலம் நடந்த அத்தனை விசாரணையிலையும் அம்மையார் வாய் திறவாது மௌனம் காத்தார். அவர்கள் கூறிய ஆசை வார்த்தைகளுக்கும் அம்மையார் பலியாகாமல் இருந்தார். கடைசியாக நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போதும் அம்மையார் மிகுந்த மரியாதையோடு நீதிபதி அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் மௌனம் காப்பதற்கு எனக்கு உரிமை உண்டா என்று கேட்க, அதற்கு நீதிபதி, நிச்சயமாக அந்த உரிமை உங்களுக்கு உண்டு, கேள்விகளுக்கு நான் விடையளிக்க விரும்பவில்லை என்று கூறி நீங்கள் மௌனம் காக்கலாம் என்று கூறினார். அப்படியென்றால் நான் அதையே விரும்புகிறேன், நீங்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை என்று கூறி மௌனம் காத்தார்.
அதை பார்த்த நீதிபதி, ஆகட்டும், உங்கள் பக்கத்து நியாயத்தையாவது கூறுங்கள், நீங்கள் சிறைக்கு செல்லாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று கூற, அம்மையார் அந்த கேள்விக்கும் கூட விடை கூறாமல் மௌனமாக இருந்து சிறைக்கு செல்வதே சிறந்த காரியமாக கொண்டு மௌனம் காத்தார். அதனால் இரகசிய வானொலி அமைப்பு நடத்தி வந்த காரணத்திற்காகவும் அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டதற்காகவும் அம்மையாருக்கு கடும் சிறைவாசம் தண்டனையாக விதிக்கப்பட்டது. மும்பை நகரத்திலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அம்மையார் 1946 திரு மொராஜி தேசாய் அவர்கள் அங்கே இடைப்பட்ட காலத்தில் அரசியல் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்டிருந்த காலத்தில் அவருடைய முன்னெடுப்பின் மூலமாக சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார். சிறையில் இருந்த காலத்தில் தன்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாய் போயிருந்ததை அறிந்து கொண்டார். அதனால் முன்பு போலே பொதுவெளியிலே அரசியல் பிரச்சாரம், சுதந்திரம் குறித்த பிரச்சாரம் முதலியவற்றை செய்ய முடியாத ஒரு சூழல். உடல் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் என்ன? சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலே அண்ணல் காந்தியடிகளினுடைய எண்ணம், செயல், வாழ்க்கை வரலாற்றை பரப்புவதை முக்கிய பணியாக கொள்கிறேன் என்று கருதினார். இடையிலே விடுபட்டு போன கல்வியை தொடர்ந்து காந்தியடிகள் குறித்த முனைவர் பட்டத்தையும் மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியை தத்துவயியல் துறையின் மூலமாக மும்பை பல்கலைக்கழகத்தில் பதிப்பித்தார். பல்கலைக்கழகத்திலே மாணவியாக சேர்ந்து சிறுக சிறுக அடுத்தடுத்த ஆசிரியர் நிலைகளை அடைந்து நிறைவாக அரசியல் பொருளாதாரத்துறையின் தலைவராக இருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். 1980 பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அம்மையார் அதோடு முடங்கி போகாமல் காந்தியடிகள் குறித்த பல்வேறு நிறுவனங்களை தொடங்கினார். காந்தியடிகளினுடைய நினைவை போற்றும் விதமாக நூல்களை ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி முதலிய மொழிகளிலெல்லாம் எழுதி பதிப்பித்து அவற்றை எல்லோருக்கும் சென்றடையும்படியாக விநியோகம் செய்தும் வந்தார். அமைதியாகவும் அகிம்சையோடும் அன்போடும் வாழக்கூடிய வாழ்க்கை காந்தியடிகள் காண்பித்து கொடுத்த ஒரு அமைப்பு என்பதை எல்லோருக்கும் போதனைகளாக செய்து வந்தார். 1997 இந்தியா சுதந்திரமடைந்த பொன்விழா ஆண்டு கொண்டாட்டங்களிலே உஷா மேத்தா அம்மையாருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை இந்திய அரசாங்கம் வழங்கியிருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு அம்மையாருக்கு பத்மபூஷன் விருதும் கொடுத்து சிறப்பித்தது. தான் 80 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை, சுதந்திரத்திற்கு முன்பு பின்பு என்று எல்லாவற்றையும் பார்த்த அனுபவத்தை பல்வேறு ஊடகங்களுக்கும் அம்மையார் நேர்காணல் மூலமாக பகிர்ந்திருக்கிறார். 2000வது ஆண்டு 80வது வயதை அடைந்திருந்த அம்மையார் அந்த ஆண்டு நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய நினைவு விழாவிலே கலந்து கொண்டு வந்து 2 நாட்கள் கழித்து அமைதியான முறையிலே உயிர் நீத்தார். தான் மேற்கொண்ட செயல் சிறியதோ பெரியதோ அதை பற்றி கவலை இல்லாது, வயது முதலியவற்றை காரணமாக காண்பிக்காது, சிறு வயதிலிருந்தே நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் வாழ்க்கையை உள்ளபடியே அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பொருளான வாழ்க்கையாக வாழ்ந்த சிறப்பு உஷா மேத்தா அம்மையாருக்கு. அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீராங்கனையான உஷா மேத்தா அம்மையாரினுடைய நினைவுகளை போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.